வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாரி ஒரு கேட்டகரியை எடுத்து வந்திருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்தது என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இதில் இருக்கக்கூடிய சுழிவு நிலவுகள்லாம் எப்படி ஒரு அரசு வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறது, இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புக்குள்ளே போகணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க, அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான ஸ்கீம்ஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இல்லைங்க, தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியப்படுத்துங்க. அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக உங்களுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நாங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையுமே நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே ஒன் பை ஒன்று வச்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா வச்சுக்க முடியாது. அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வேலைவாய்ப்பானது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனா ஆஃப்லைனான்னு கேட்டிருக்கீங்க. முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்பானது ஆன்லைன் தான். ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். என்னங்க இத்தனை வருஷமாக ஆஃப்லைனில் விட்டுட்டு இருந்தாங்க, இப்போ திடீர்னு என்னங்க ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இனி வரும் காலகட்டத்தில் ஆஃப்லைன் இருக்காது, எல்லாமே ஆன்லைன் தான். ஏன்னா ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அமௌண்ட் எடுத்து போடுறதுக்கு டைம் இல்லைன்னா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இதுமாரி நிறைய விதமான ஜிபே ஆப்ஸ் வந்து வந்துடுச்சு. ₹1 அனுப்புனா கூட அக்கௌண்ட் கரண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம், ஏதாச்சும் டவுட் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுமாரி டிஜிட்டல் காலம் வந்ததுனால இனி ஆஃப்லைன் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கா, இது ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் தான் பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு. ஆனால் பார்ட் ஆஃப் கேட்டகரி ஒன்று இப்படி, இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனில் நிறைய விதமான முறைகேடுகள் நடைபெறுது. அதாவது ஒரு மந்திரி, எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்ட்ரு ரொம்ப ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ஆஃப்லைன் அப்படிங்கிறது தான் தெரியுது. அதுவே ஆன்லைன் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே தெரியாது, எங்கே போகுதுன்னு தெரியாது, யார் டிக் பண்ணுறாங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பெஸ்ட். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உண்மையான ரீசன் அப்படின்னு கூட நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா இந்த ஒரு வேலைவாய்ப்பை சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம், மொபைலில் விண்ணப்பிக்கலாம். கூட விண்ணப்பிக்கிறப்ப மொபைலில் டெஸ்க்டாப் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன இது அப்லோட் ஆகலை அப்படின்னா அதுக்கு வந்து மறுபடியும் நாம் வந்து ரீகரெக்ட்லாம் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லேப்டாப்லேயே பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஏன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் லேப்லேயே இல்லைன்னா பிசியில்
இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக என்னை தொடர்பு பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஒன் பை ஒன்னாக அப்டேட் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஆன்லைனில் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பதவி வகைகள், அதாவது என்னென்ன பதவி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். அரசு காலி பணியிடங்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய காலி பணியிடங்கள். நீங்கள் வந்து எதுக்கு விண்ணப்பிக்கிறீங்க? ஊராட்சி ஒன்றிய காலி பணியிடங்களுக்கு. அடுத்தது விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம். நீங்கள் இருக்கிறது ஒரு மாவட்டமாக இருக்கலாம், ஆனால் விண்ணப்பிக்கிறது ஒரு மாவட்டமாக இருக்கலாம். அதாவது நீங்கள் விண்ணப்பிக்கிற மாவட்டம் என்ன அப்படிங்கிறத போட்டுக்கணும். அடுத்தது விண்ணப்பதாரர் பெயர். இந்த பக்கம் உங்களுடைய இன்சியல் போட்டுக்கோங்க சின்ன பாக்ஸில், அந்தான பெரிய பாக்ஸில் உங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க. அதேமாரியே தந்தை அல்லது பாதுகாவலர் அல்லது திருமணமாக இருந்த பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்களுடைய கணவர் பெயரை போட்டுக்கணும். இன்சியல் அந்தான நேம் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து தமிழ்லேயும் ஃபில் பண்ணலாம், ஆங்கிலத்திலையும் ஃபில் பண்ணலாம். அடுத்தது பாலினம், ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கல்வி தகுதி, என்ன முடிச்சிருக்கீங்க? 8th 10th 12th டிகிரி, டிப்ளமோ, பிஏ எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்தது மதம், ரிலீஜன் என்ன அப்படின்னு சொல்கிறேன், இந்தியா. அடுத்தது சாதி பிரிவு, அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அதை வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது தான் கம்யூனிட்டி, அதுவும் கம்யூனிட்டி கேட்குறாங்க. அதை வந்து ஜாதி பிரிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கீழே கம்யூனிட்டி, நீங்கள் வந்து எம்பிசியா எஸ்சியா எஸ்டியா அப்படின்னு கேட்பாங்களா அது. அடுத்தது நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்களா, அதாவது முன்னாள் இராணுவ வீரராக இருந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் இணைக்கணும். நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கேட்குறாங்க. நான் எல்லாத்துக்குமே எஸ் கொடுத்துட்டேன், கீழே இதை கேட்டுச்சு, நான் வந்து கீழே வந்து சேவ் கொடுக்குற சேவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே சேவ் ஆகாதுங்க. நீங்கள் வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஃபார்மேட் இருக்கும். இப்போ எப்படி உங்களோட 10th மார்க் ஷீட் அப்படின்னா நம்பரை போட்டால் தான் உங்கள் மார்க் ஷீட்னு கன்ஃபார்ம் ஆகுது. அதுமாரி தான் அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆதரவற்ற விதவைக்கு டெத் சர்டிஃபிகேட், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய விவாகரத்து சான்றிதழ் வந்து வைக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் இணைக்கணும். அடுத்தது பிறந்த தேதி. அடுத்தது உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கணும். அடுத்தது உங்களுடைய கைபேசி எண். அடுத்தது உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி. இந்த மின்னஞ்சல் முகவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே அடித்தல் திரித்தல், அது ரீமார்க்கிங்கோ அதுமாரி எதுவுமே இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும். அதுமாரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆதார் அட்டை எண் கேட்குறாங்க. நீங்கள் வந்து தமிழ் வழியில் பயின்றவரா, அதாவது தமிழ் வழியில் நீங்கள் வந்து பயிற்சி எடுத்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் இணைச்சிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய முகவரி, அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3 அப்படி இருக்கா. ஃபஸ்ட்டு உங்களுடைய தெரு, அடுத்தது உங்களுடைய கதவு நம்பர், அடுத்தது உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ், அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பின்கோட், கடைசியாக அதை தான் கேட்டிருக்காங்க. மின்னஞ்சல் முகவரி அப்படிங்கிறத மேலே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அஞ்சல் குறியீட்டு எண், அது வந்து உங்களுடைய பின்கோடு தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது ஓட்டுநர் உரிமம், முன் அனுபவம் இருக்கா, அனுபவச் சான்றிதழ், இதெல்லாம் இருந்ததானே எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். அடுத்தது விண்ணப்பதாரரின் புகைப்படம், ஓட்டுநர் உரிமம் முன் பின் நகல், விண்ணப்பம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா, இங்கே பேர் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரரின் கையொப்பம் கடைசியாக போட்டு இது எல்லா பாக்ஸுக்கும் டிக் பண்ணிவிட்டு
கீழே வந்தீங்களா பார்த்தீங்கன்னா இந்த கேப்சரை என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே கொடுத்த நம்பருக்கு ஓடிபி போகும், ரெஜிஸ்டர் ஆகிரும். ஓகேங்களா, இதுதான் ப்ரொசீஜரு. இதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக தொடர்பு பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.